ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அப்டேட்ஸை நம்மளுடைய 2 சேனல்லையும் பதிவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ ஆகிட்டுருக்குன்னு தெரியும். அதாவது நான் இந்த வீடியோவில் வரல அப்படின்றப்போ அந்த சேனலில் பார்க்கலாம், இந்த சேனலில் பார்க்கலான்னு. இது நம்மளுடைய ரெகுலர் சேனல் இது. ஸோ இதுலேயும் அந்த வீடியோ பதிவிடுறேன். அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு சேனல் தமிழ் ட்ரேடிங் சேனல்னு. ஸோ இதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சப்போஸ் இதில் என்னால் அப்லோட் பண்ண முடியலாம், இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். 2த்துல ஏதாச்சும் ஒன்றுத்தில் அப்லோட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ 2த்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அப்டேட் கிடைக்காம போயிடுது, வேறு எதுவும் இல்லை. ஸோ மறக்காமல் அப்டேட் பண்ணிங்க. நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, சரி. எஜுகேஷனில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸ் மூலிமா தெரியுங்க. நிறைய பேர் வந்து அந்த ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணல, தெரியல எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியல உங்களுக்கு. ஸோ அந்த பதிவு இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் இந்த வீடியோக்கு. ஏன்னா 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்க. ஒரு 1000 பேராவது ஆக்டிவேட் இருப்பாங்க. அதில் ஒரு 50 பேராவது வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்களான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 200 லைக்ஸ் இந்த வீடியோக்கு நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி சார். இப்போது இன்றைக்கி எப்படி போச்சு மூமெண்டம், என்ன பற்றி அது கொஞ்சம் நான் விவரமாக பேசிடலாம் இல்லையா? ஏன்னா ஒரு சில நாள் நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்ல நமக்கு நாமே கொஞ்சம் பெருமையாக பேசிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு என்ன சொல்ல, சின்ன மோட்டிவேஷன் நமக்கு நாமே ஒரு பூஸ்ட் பண்ணிக்கினா தான். ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக நம்ம வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங்கோ பிரேக் அவுட் இன் ட்ரேடிங் ஏதோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தவறாகும் பட்சத்தை நமக்கு ப்ரைஸ் ரிவர்ஸ் திரும்பிச்சு நம்மளுடைய எஸ்எல் கொடுத்துட்டு வெளியே வர கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நீ அதை கொடுக்கறதுக்கு மனம் இல்லாத என்ன பண்ணால் போகும் ட்ரிகர் பண்ணிட்டு மேலே போவோம், இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே போய்ட்டு மேலே போவோம், இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே போய் மேலே போய் என்ன பண்ணுவாங்க, இந்த லாஸை பெருசு பண்ணிக்குவாங்க. அதாவது இந்த நகத்தோட கிள்ளி எறியத்தை கை விரல எடுக்கிற மாதிரி அளவு கூட போயிடும். அதனால் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க, தப்பே கிடையாது. ஏன்னா 100% யாருமே கிடையாது இதில். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா என்னோடய வியூஸ் வந்து இதில் வந்து சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் கொடுக்கும் காலையில் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன் இதில். அப்போது ஒரு வேளை மார்க்கெட் மேலே போகலப்பா, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து கீழே ரிட்டர்ன் வந்துச்சு, அப்படி இப்போ நம்ம இதில் வெளியே வராமல் இருக்க முடியுமா? இந்த இதில் கம்பல்சரி வெளியே வந்தாகணும். ஏன்னா இந்த இடத்துல இல்லை நான் சப்போர்ட் எடுக்கும் அப்படிலாம் கிடையாது. மேபி இந்த இதில் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகி அகைன் பிரேக் டவுன் ஆகிருக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஓகே, இன்றைக்கி கூட இன்னொரு விஷயம் நம்ம எஜுகேஷன் குரூப் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த யூரோ USD கூட ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் அந்த இடத்துல. அது உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த குரூப் தான் வந்து நம்ம இதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, தவிர மிச்சப்படி சார்ட்டை வந்து ரன் பண்ணி காமிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டு இதில் 10 லைன் கரெக்டாக ட்ரா பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னா. ஸோ பிரேக் அவுட் நடந்து மேலே என்னோடய அசம்ஷன் இந்த இதில் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகணும் வச்சு, ஆனால் மேலே மூவ் ஆகலை. மேபி இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ இந்த இதில் ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு, இந்த கீழே வந்துடுச்சு, கீழே பரவாயில்ல வரட்டும் விடுங்க. அப்போ நம்ம ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் அகைன் இன்னொரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா செகண்ட் பிரேக் அவுட்டில் ட்ரேடுங்க அகைன். அப்போ நம்ம டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். நம்ம இதில் இல்லை மேலே போகணும் யாருக்குன்னு தெரியும், எப்படி கீழே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ எஸ்எல்ல கொடுக்க கற்றுங்க, டார்கெட் வரல ஹோல்ட் பண்ண கற்றுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கொடுக்க பழகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ஈஸியாக வந்து அந்த ஆப்ரேட் பண்ண கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நீங்களும் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக டீட்டெயில் கொடுத்துருக்க பாருங்கள், ஜாயின் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். சரி, இன்றைக்கி எப்படி சார் நீங்கள் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த Nifty 50 எக்ஸாக்ட்லி எப்படி சொன்னீங்க, அதுக்கு பேங்க் நிஃப்டி கூட கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, அதுவும் எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிள். இப்போ நான் வந்து இங்கே இந்த ஃபஸ்ட் பிளான், அதாவது இந்த கீழே வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னா, ஆனால் ஃபஸ்ட்டு கேனில் நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு, அதுவும் எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்ததில். ஏன் எக்ஸிட் ஆகிடுனா அதில் வந்து சப்போர்ட் இது ஏரியா. ஸோ இந்த சப்போர்ட் கிட்ட வந்து ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நின்று பிரேக் டவுன் ஆகுமா, இல்லை இங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷன் மேலே போகுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்லி சப்போர்ட் எடுத்து வச்சு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சு, பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு டார்கெட்டு ஈஸியாக கொடுத்துட்டு சூப்பராக மார்க்கெட்டிங் ட்ராவல் ஆச்சு. எக்ஸலண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சதா என்னென்னா, சில நாள் வந்து நம்ம சொல் பிரகாரம் சார்ட் போகிற மாதிரி தெரியும், ஒரு சில நாள் நம்ம பேச்சே கேட்காது. இது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் போக சொல்ல ஆடாடா அப்போ தான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணி வெளியே வாங்கன்னு சொல்லுது. ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா விட்டுட்டுங்க, அந்த பக்கம் வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா மூமெண்டம் கொடுத்துச்சு சைட்வேஸ். அதே மாதிரி என்ன பண்ணும், இந்த இடத்துல மூமெண்டம் காலையில் கொடுத்துச்சு, இந்த இடத்துல சைட்வேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, என்ன பண்ணுவீங்க, எதுவும் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஸோ ஒரு ஹை கிரியேட் பண்ணி அந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்ததுனால இந்த ரிஸ்க் எடுக்க சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து Nifty 50 இந்த மாதிரி மூமெண்டம் கொடுத்துருந்தேன். நம்மளுடைய பேங்க் நிஃப்டியில் நம்ம வெபினார் குரூப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படி மென்ஷன் பண்ணி இந்த பிரேக் அவுட் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது. ஸோ பிரேக் அவுட் நல்லா சூப்பராக மூவ் ஆச்சு. ஸோ அதில் வந்து எக்ஸிட் டார்கெட் இந்த இடத்துல எக்ஸிட் ஆக சொல்லிட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸ் இருந்ததில் அகைன் ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகி நின்று பெரிய ரேஞ்சில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இங்கேயே எக்ஸிட் ஆகிட்டு சொல்லிட்டு வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் தான். இது வந்து பேங்க் நிஃப்டியில் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு சின்னதாக ஒரு மூமெண்டம், புல் பேக், ஒரு பிரேக் அவுட், சிம்பிள். ஓகே, சரி சார், இதெல்லாம் ஓகே. நாளைக்கு என்ன சார் ஆகும்
அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா மனசுலையும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க 2 சேனல்லையும். ஏன்னா இனிமேல் 2 சேனல்லையும் இந்த வீடியோ இனிமேல் எல்லா வீடியோ 2 சேனல்லையும் பதிவு வரும். அதே மாதிரி ஒரு சில டைமில் முக்கியமான இதுலேயும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு போரிங் அடிச்சிடும், சரி எதில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு. ஸோ 2த்துலையும் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? சரி சார், இப்போ வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சோ வந்து அதுவே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடமே பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகும். அப்போது இதெல்லாம் சப்போர்ட் இருந்தது, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இப்போ இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகும். அப்போ நம்ம இதில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு இந்த இதில் வந்து சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸாக மாறி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இது என்ன சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். இப்போது ஸோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கப்போ இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த லெவலில் வந்து ரீச் ஆகிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அதெல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மூமெண்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், அங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்தால் நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸ் அதாவது நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சிலர் கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இதே சாம்பிள் இந்த மாதிரி, ஏன்னா எல்லா நாளும் இதே மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பேன் தெரியாது. ஒரு சில டைம் எனக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு தான் வரேன் நான். டைம் கிடைக்கலன்றப்போ ஒரு நாள் 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப நமக்கான வாய்ப்புகள் வருவதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் மூமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் எனக்கு பிளான் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கிறாங்க. ரைட், ஓகே, சரி. இப்போது இல்லை நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி ப்ரைஸை க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு மேலே நம்ம ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஸோ ரவுண்ட் நம்பர் மேலே இருக்குது 56,000 கிட்டக்கிட்ட ப்ரைஸ் மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 56,000 வரை என்னுடைய மூமெண்ட்டை நான் வந்து ட்ராவல் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வேறு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இதில் பிரேக் டவுனேஷன் ஷார்ட் பண்ணலாமா அப்படின்ற கேள்விகள் வரும். இல்லை ஃப்ரெண்ட், நான் ஷார்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஏன்னா ஷார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு பெருசாக ஒன்றும் மூமெண்டம் கிடைக்க போதில்லை. ஸோ அதனால் வந்து ஷார்ட்டிங் பிளான் எனக்கு கிடையாது. ஒன்லி ஃபார் லாங் சைட். ஏன்னா நல்லா மூமெண்டம் நல்லாயிருக்கு, அப் சைடில் சூப்பராக மூமெண்டம் போகுது. ஸோ ஒன்லி ஃபார் அப் சைடுக்கான பிளான் தான் நான் வந்து பேங்க் நிஃப்டியில் கூட பிளான் பண்ணியிருக்கேன். சென்செக்ஸில் என்ன பிளான், சென்செக்ஸில் பார்க்கலாங்க. ஓகே, சென்செக்ஸ் சார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது. இதில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. நிஃப்டி 50 கூட நிஃப்டி 50ல் வந்து சப்போர்ட் லெவல் பிரேக் டவுன் இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி இங்கே ட்ராவல் ஆகுது. ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது சென்செக்ஸ். அப்போது இதில் நம்ம என்ன பிளான்னு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கண்டினியூஷன் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல கண்டினியூஷன் பண்ணிங்கன்னா ப்ரைஸை இந்த இடத்துல சஸ்டெண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துல ட்ரேடிங் எதுவும் பண்ணாதீங்க இந்த இடத்துல. ஏன்னா நல்லா மூமெண்டம் கொடுத்துச்சு, ப்ரைஸை கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் அல்லது பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்போர்ட்டையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னுடைய பிளான் என்னென்னா, ஜஸ்ட் இதுக்காக காத்துட்ருப்பேன். ஒன்லி மேலே அப்பர் சைட் பிரேக் அவுட் கொடுத்தால் அதுக்கு மேலே ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்தால் நான் வந்து அப்பர் சைட் பிளான் இருப்பேன். இல்லை டவுன் சைடுக்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு கீழே கொடுக்கணும். கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஏரியா ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து அகைன் வந்து என்னோட லோவை நம்ம டார்கெட்டாக வச்சு எக்ஸிட் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சென்செக்ஸில் என்னோட வியூ தான் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நிஃப்டி மிட் கேப்லையும் பார்த்துலாம். நிஃப்டி மிட் கேப்பில் என்ன சொன்னோன்னா சேம் டிட்டோ இன்றைக்கி அதே தான். ஓகே, உண்மையில் எனக்கு ரொம்ப செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதாவது இந்த கடந்த ஒரு 4-5 வருடங்களாக பார்த்திங்கன்னா சார்ட்டு நம்ம சொல்கிற மாதிரி இந்த இன்னும் சொல்லுவாங்களே மகுடி வாதனம் பாம்பு மாதிரி அந்த மாதிரி சார்ட்டு க்ளீனாக ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டே போயிட்டுருக்குது. அகெயின் இன்னும் அப் ட்ரெண்டுக்கான பிளான் தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன் நிஃப்டி மிட் கேப்பில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 50 கமெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 200 லைக்ஸ் 100 லைக்ஸ் நார்மலாக போட்டு பண்ணிவிடுவாங்க. ஸோ 200 லைக்ஸ் பார்க்கலாம். இது எத்தனை லைக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.